வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தண்ணீரை சுத்திகரிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஒரு புது கருவியை தான் பார்க்க போறோம். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் அப்படின்றது ரொம்பவே அவசியமானது. 2008ஆம் ஆண்டு யுனிவர்சிட்டி ஆஃப் பஃபலோவை சேர்ந்தவங்க ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முறையை தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்களும் அந்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இதற்கு பேரு சோலார் ஸ்டில்ஸ். இதுல சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி தண்ணீர்ல இருக்க அழுக்குகளை நீக்குறாங்க. இந்த முறை மூலமா தண்ணீரில் இருக்க ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் இருக்கக்கூடிய மினரல்களை தண்ணீர்லே தேங்க வைக்குது. பொதுவாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் எல்லாமே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற டெக்னிக் மூலமாக தான் சுத்திகரிக்கப்படுது. இதுக்கு அதிக அளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் இருக்க அளவுக்கு அதிகமான மினரல்ஸையும் இது நீக்குது. ஆனால் இந்த சோலார் ஸ்டில்ஸ் முறையின் மூலமாக எந்த விதமான மினரல்ஸும் நீக்கப்படுறது கிடையாது. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு ஷீட் ஆஃப் கார்பனில் வி ஷேப் போன்ற அமைப்பை ஏற்படுத்துறாங்க. பின்னர் அதோட பாட்டமை தண்ணீர் மேல ஒரு ஓரத்துல தொங்க விடுறாங்க. அதுல இருக்க ஸ்பாஞ்ச் போன்ற ஒரு அமைப்பு சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. இதன் மூலமா தண்ணீர் சுத்திகரிக்கப்படுது. இந்த முறையில இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, இது தண்ணீரை அதிக அளவு ஆவியாக்குறது தான். ஆவியாதல் அப்படின்றது இந்த முறையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த முறை மூலம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 2.2 லிட்டர் அப்படின்ற அளவுல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்குது. இந்த சோலார் ஸ்டில்ஸ் முறையை கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, பெரும்பாலான சயின்டிஸ்ட் கார்பன் நானோ மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் தண்ணீரை சுத்திகரிக்கிறதுக்கான டிவைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அந்த கார்பன் நானோ மெட்டீரியல்ஸ் என்பவை ரொம்ப விலை அதிகமானதா இருக்கும். எங்களுடைய நோக்கம் விலை குறைவான, அதே சமயத்துல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கும் பயன் தர்ற மாதிரியான ஒரு வாட்டர் பியூரிஃபையரை டிசைன் பண்றதா அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சன்னி கிளீன் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்பையும் ஏற்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா பிற்காலத்துல இன்எக்ஸ்பென்சிவான வாட்டர் பியூரிஃபையரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப்போட நோக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தண்ணீரை சுத்திகரிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஒரு விலை குறைவான பொருளை பத்தி பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.